இந்த 12 மாதங்களுமே தமிழ் பெயர்கள்தான். இந்த பெயர்களும் சமஸ்கிருத பெயர்கள் இல்லை. தமிழ் பஞ்சாங்கத்தை யூத பிராமணனும் உருவாக்கவில்லை. எனவே தமிழ் புத்தாண்டு என்பது சிவனின் பெயரால் தொடங்கும் சித்திரையே என்பதை அறிக. இதற்கு இன்னும் ஒரு ஆதாரம், விவசாயிகளான நாம் சித்திரை மாதத்தில்தான் விவசாய புது வருடத்திற்கான பொன்னேர் கட்டும் விழா எடுக்கிறோம். தை மாதத்தில் எடுப்பதில்லை. இதில் இன்னுமொரு வினோதம் என்னவென்றால், பொன்னேர் கட்டும் விழாவை நாம் ஒருபோதும் நஞ்சை நிலத்தில் நிகழ்த்துவதில்லை. அதை எப்போதுமே மானாவாரி பயிர் செய்யும் கொல்லையில் மட்டும்தான் நிகழ்த்துகிறோம். முருகன் முதலில் மானாவாரி பயிர்தான் செய்தார் என்பதால் நாமும் மானாவாரி பயிர் செய்யும் கொல்லை நிலத்திலேயே பொன்னேர் கட்டுகிறோம். 10,000 வருட காலமாக எப்படி நமது பாரம்பரியத்தை காத்து வந்துள்ளோம் பாருங்கள். அதனால்தானே நாம் கடந்த கால வரலாற்றை கணிக்க முடிகிறது. அதனால் பாரம்பரியத்தை காக்கும் அவசியத்தையும் உணருங்கள். ஆக தை மாதத்தில் கொண்டாடும் பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாளும் அல்ல, புத்தாண்டு திருவிழாவும் அல்ல. அது மகாபாரத போரின் வெற்றி விழா என்று ஏற்கனவே மகாபாரத விடயங்கள் வழியாக நிறுவியுள்ளேன். உண்மையிலேயே நஞ்சை நில அறுவடை திருவிழா என்பது மாசி மகமாகத்தான் இருக்க வேண்டும். தைப்பூசம் என்பது கூட நெற்பெயர் பூ பெய்து தாய்மை அடைவதை கொண்டாடும் விழாதான். விஷ்ணு காலத்தில், அதாவது 4000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநாளான மார்ச் 20 கருகாமையில் ரிஷபராசியில் சித்திரை பிறந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சித்திரை புத்தாண்டு பிறப்பு என்பது ஏப்ரல் 20க்கு இடம்பெயர்ந்திருக்கும். தற்போது அதுவே ஏறத்தாழ மே 20க்கு இடம்பெயர்ந்திருக்கும். இப்படியே போனால் மாதங்களின் பெயர்களுக்கு இருந்த பொருள் அர்த்தமற்றுவிடும். பருவங்கள் வரும் மாதங்களும் மாறிவிடும். எனவே மாதங்களின் பெயர்களுக்கும் ராசிகளுக்கும் இருந்த பிணைப்பை அறுத்துவிட்டு, அதாவது சித்திரை என்பது ரிஷப ராசியில்தான் வர வேண்டும் என்ற விதியை தளர்த்தி சித்திரை அனைத்து ராசிகளிலும் வரலாம் என்று கொள்ள வேண்டும். அப்படித்தான் சித்திரை மாதம் மேஷ ராசியில் சம நாளான மார்ச் 20 கருகாமையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது. தற்போது சித்திரை மாதம் மீன ராசியில் சம நாளான மார்ச் 20 அருகில் தான் பிறக்க வேண்டும். ஆனால் கடந்த 1700 வருடக்கால அரசியல் குழப்பங்களால் ஏப்ரல் 14 மேச ராசியில் புத்தாண்டு பிறப்பதென்ற பிழை உருக்கொண்டு தொடர்ந்து கொண்டுள்ளது. உண்மையில் தற்போது மார்ச் 20 அருகில் மீன ராசியில் தான் புத்தாண்டு பிறக்க வேண்டும். இதை சரி செய்ய தமிழருக்காக தமிழரால் இயக்கப்படும் அரசியல் தமிழகத்தில் முகிழ வேண்டும். மேலும் அதற்கான அவசர சூழல் இப்போது பிறந்துள்ளது. தமிழரின் குரல் வலையை நெரிக்கிறது இந்திய அரசு. எழுச்சிகொள் தமிழா, இது தமிழரின் மறுமலர்ச்சி காலம். இது சத்திய யுகம். கலியுக சக்திகள் வீழ்ச்சியுறும் காலம்.